Peacemakers of Christo. இன்று உன்னோடு இருந்தவர்கள், சாப்பிட்டவர்கள், பழகினவர்கள், வாழ்ந்தவர்கள், உனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல, காட்டி கொடுக்க, துன்பத்தில் விழ காரணமாய் மாறினார்களா? மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 48வது வசனத்திலே, அவரை காட்டி கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்போது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, உன்னத தெய்வமே, உம்மையே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். சுவாமி, நீர் உன்னதர் ஐயா, பரிசுத்தர் 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 ஆண்டவரே. அந்நாளிலே சுவாமி கெத்சமனி தோட்டத்திலே ஆண்டவரே நீர் ஜெபித்துக் கொண்டிருந்தீர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வாழ்வு செழுமையாக இருக்க போகிறது, இறையாட்சி வரப்போகிறது. மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவரே, ஏதோ ஒரு மாற்றத்தை ஒரு மனிதன், நசரேத்து மனிதன், மரியாவுடைய மனிதன் இன்று நமக்கு கொண்டு வருகிறார். இவரே இறைவாக்கினர் என்று உலகமெல்லாம் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிற தருணத்துல ஒரே ஒரு முத்தம் ஆண்டவரே கெடுத்து விட்டது. சுவாமி, அந்த ஒரு முத்தம் ஆண்டவரே உன்னை காட்டி கொடுத்தது. ஆண்டவரே, அந்த ஒரு முத்தம் ஆண்டவரே உன்னுடைய வாழ்க்கையை அழித்தது ஐயா. அந்த ஒரு முத்தம் உன்னுடைய உள்ளத்தை உடைத்தது. சுவாமி, அந்த ஒரு முத்தம் ஆண்டவரே உன் வாழ்க்கையே அப்பா எங்களுக்காக அர்ப்பணிக்க வைத்தது. ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நாங்க நல்லா செட்டில் ஆகுறோம், ஐயோ வீடு கட்டிட்டோம், கட்டி முடிக்க போறோம், ஆண்டவரே எங்களுக்கு லோன் வர போகிறது, ஆண்டவரே படிப்பு முடிய போகுது, ஆண்டவரே என்னுடைய நோய்கள் தீர போகிறது, ஆண்டவரே திருமணம் நடக்க போகிறது, ஐயோ வேலை கிடைக்க போகிறது, ஐயோ நான் வெளிநாடு செல்ல போகிறேன், ஐயோ எனக்கு குழந்தை பிறக்க போகிறது என்று நான் நினைத்தேன். ஆண்டவரே, எத்தனையோ தடவை ஆண்டவரே என் புருஷன் இப்பதான் திருந்துறான், என் மனைவி இப்பதான் திருந்திருக்கிறா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வருது, என் மக திருந்துறா என்று நினைத்த தருணங்கள். சுவாமி ஏசப்பா, என் அண்ணன் என்னோட பேச போறான், என் தங்கச்சி என்னோட இருக்க போறா என்று நான் நினைத்த தருணங்கள். ஆண்டவரே, ஆனால் சுவாமி தேவனாகிய கர்த்தாவே, நான் எதை எதிர்நோக்கி கொண்டிருந்தனோ, எது எனக்கு நடந்துரும், இனிமேல் எனக்கு பிரச்சனையே இருக்காது, எல்லாமே நிறைவேறிடும் என்று நினைச்சனோ, ஆண்டவரே திடீர்னு பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில அப்பா பயங்கரமான அடி. ஆண்டவரே இயேசுவே, ஒரே ஒரு முத்தம் உங்களுடைய வாக்கையை ஆண்டவரை கெடுத்ததை போல ஆண்டவரே ஏதோ ஒரு செயல் ஆண்டவரே இந்த குடும்பத்தை வாழ்க்கையை, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுத்து இருக்கிறது. ஆண்டவரே, ஒரே ஒரு போன் கால் கெடுத்து இருக்கிறது. ஆண்டவரே, ஒரே ஒரு லெட்டர், ஒரே ஒரு இமெயில் கெடுத்து இருக்கிறது. ஆண்டவரே ஏசப்பா, ஒரே ஒரு தடவை பேசினது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து இருக்கிறது. ஆண்டவரே, ஆமப்பா என் தேவனாகிய கர்த்தாவே, ஒரே ஒரு சந்தேகம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்தது. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிறது ஐயா. அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தம், அந்த ஒரு செயலின் நிமித்தம் ஆண்டவரே இன்னைக்கு நான் அனாதையா கிடக்கிறேன். சுவாமி, ஆமாண்டவரே தேவனாகிய கர்த்தாவே, அந்த ஒரு செயல் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருந்தால் சுவாமி நான் எங்கேயோ போயிருப்பேன்பா. நல்லா ஆகுறோம், பிசினஸ் நல்லா வருதுன்னு நினைச்சேன், திடீர்னு மரணம் ஆண்டவரே, திடீர்னு நஷ்டம் ஆண்டவரே, திடீர்னு தோல்வி ஆண்டவரே, திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு ஐயா, திடீர்னு செத்து போயிட்டானே ஐயா. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, அந்த ஒரு முத்தம்
உன் வாழ்க்கையே கெடுத்தது ஐயா. அப்பா தெய்வமே, அந்த ஒரு முத்தத்தின் நிமித்தம் நீ அவமானப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஐயா. அந்த ஒரு செயலின் நிமித்தம் நான் இன்று அவமானப்பட்டு கிடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, கைவிடப்பட்ட மனிதனாக என்னோடு கூட இருந்தவனே, என் கணவனே, தெய்வமே, என்னை கெடுத்து வச்சுட்டானே ஐயா. என் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு என் கணவன் காரணமாயிட்டானே ஆண்டவரே. என் வாழ்க்கை கெட்டு போறதற்கு என்னுடைய மனைவி காரணமாகிவிட்டாலே ஆண்டவரே. என் வாழ்க்கை கெட்டு போவதற்கு என் மகன், என் மகள் ஆண்டவரே காரணமாயிட்டாங்களே ஆண்டவரே. என் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு ஆண்டவரே என் அம்மா அப்பாவே எனக்கு கெடுதலை நினைச்சிட்டாங்களே ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா. யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று நினைக்கவே இல்லையே. அதே போல நானும் ஐயா, என் குடும்ப நபர்கள் என்னை காட்டி கொடுப்பார்கள், அவமானப்படுத்தார்கள் ஆண்டவரே. என்னை பற்றி தவறாக பேசுவார்கள், என்னை இழிவுபடுத்துவார்கள், என்னை அவமதிப்பார்கள், என்னை புறக்கணிப்பார்கள் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவரே. ஆமாப்பா, எனக்கு வேலை இல்லைன்னு என் குடும்பம் என்ன புறக்கணிக்குது ஐயா. ஆண்டவரே, நான் தெண்ட சோறு வீட்டுல தெண்டமா திங்கிறேன்னு சொல்றாங்க ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, எனக்கு குழந்தை பிறக்கலன்னு ஆண்டவரே என் குடும்பமே என்ன அவமானப்படுத்துது சாமி. இவ சும்மா முண்டை கட்ட, இவளுக்கு எல்லா நோய் இருக்குது, இவளால குழந்தை பெத்துக்க முடியல என்று சொல்லுகிறார்களே ஆண்டவரே. அப்பா தெய்வமே, எனக்கு திருமணம் ஆகாததுனால என் குடும்பமே இவ வாழ்க்கை உழவுதான், இனிமேல் அனாதையா கடப்பா, இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ கிரகம் சரியில்லை என்று தெய்வமே அவர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்களே ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, ராஜாதி ராஜாவே, என் கணவன் குடிகாரன் ஆண்டவரே, என்னுடைய மனைவி திமிரு படைத்தவள் என்று ஆண்டவரே என் உற்றா உறவினர்களே அப்பா என் முன்னிலையே அவர்கள் அவமானப்படுத்துகிறார்களே ஆண்டவரே. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையா அப்பா தெய்வமே. என்கிட்ட காசு இல்லைன்னு அவமானப்படுத்துறாங்க ஐயா. நான் கடன்காரன் அவமானப்படுத்துறாங்க ஐயா. என்னால வெளியில தலை காட்டவே முடியலையே சுவாமி. அப்பா, நான் எங்கப்பா போவேன்? யார்கிட்டப்பா போய் சொல்லுவேன்? யார்கிட்டப்பா போய் அழுவேன்? எனக்கு ஆறுதல் கொடுப்பார் யார் ஆண்டவரே? ஐயோ தெய்வமே, எங்க போனாலும் தோல்வியா வருது ஆண்டவரே. எங்க போனாலும் தோற்று தோற்று போறேன் ஐயா. பயம் பயமா இருக்கிறது ஆண்டவரே. என் பிள்ளைகளை கரை சேர்ப்பேனா தெரியலையப்பா. என் பிள்ளைங்க நழுவி போயிடுமா, என்ன அவமானப்படுத்தி போயிடுமான்னு தெரியலையா ஆண்டவரே. என் மேல இரக்கம் வையும் சாமி ஆண்டவரே, எங்கள் மேல இரக்கம் வையும் ஐயா. இயேசுவே, கல்வாரி நாயகனே, கருணை உள்ளதரே அப்பா, என்னோடு பேசும் ஆண்டவரே. எப்படி இந்த பிள்ளைகளை வழி நடத்துது? என் குடும்பத்தை ஆண்டவரே அவமானத்திலிருந்து எப்படி காப்பது ஆண்டவரே? புத்தியோட எப்படி பழைப்பது? காசுகளை எப்படி சேர்த்து வைத்த பிள்ளைகளை கரை சேர்ப்பது? கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. மன நிம்மதியே இல்லப்பா ஆண்டவரே. வாங்கப்பா ஆண்டவரே, என்னுடைய ரத்தமே என்னை காட்டி கொடுத்ததனால் நான் உடைந்து போய் கிடக்கிறேனே. ஐயோ, என் ரத்தமே என்னை கைவிட்டதனால் ஆண்டவரே, என் ரத்தமே என்னை அவமானப்படுத்தியதனால் நான் உடைந்து போய் கிடக்கிறேன் ஐயா. என்னை தேற்ற வருவீர், இந்த பிள்ளைகளை வாழ வைக்க வருவீர், இந்த பிள்ளைகளை பலப்படுத்த வருவீர், இந்த பிள்ளைகளோடு ஜீவிக்க வருவீர் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உங்களுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி 3 திருப்பலி 5 திருப்பலி 7 திருப்பலி 9 திருப்பலி 12 திருப்பலி 30 திருப்பலி 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க, செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.